வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் கருப்பு படத்துல இருந்து வெரப்பா ஆக்ஷனருடைய லிரிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்றே விட்டுருந்தா வேலை முடிஞ்சிருக்கும், பட் இட்ஸ் ஓகே. நேற்று தெளிவாக அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டு வைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா லிரிக்கல் வீடியோ மேக்கிங்கில் இப்படி ஒரு பாட்டுக்கு என்ன மாதிரி விஷுவல்ஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் நான் கெஸ் பண்ணுறேன், ட்ரெய்லரு அப்புறம் இந்த பாட்டுக்கு எல்லாத்துலேயுமே அந்த ஒரே ஒரு போஸ்டர் மட்டும்தான் இருந்தது. அந்த மிளகா ஃபைட்டு, அந்த சங்கிலி வச்சு வர ஃபைட் சீனு, அந்த ஃபைட் சீனில் தான் இந்த பாட்டு இறங்க போகுதுங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், கருப்பு படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஹிண்ட்டை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க. நான் கவனித்தேன். திரும்பி கேட்கும்போது என்னங்கிறத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க, லெட்ஸ் கோ அகைன் இன் டு த வெரப்பா எக்ஸ்டெண்டட். ஸோ லெட்ஸ் கோ. இந்த கருப்பும் சிவப்பும் கலர்ஸை வச்சு செம்மையான மிக்ஸு இருக்கு. இது அந்த பேடாஸ்ல வரும் இல்ல, லைனா கார்ஸ் வர மாதிரி. அந்த ஃபைட் சீன் தான் போல. அதேதான். பேக்ரவுண்ட் அந்த இன்ட்ரோ மார்வல் இன்ட்ரோ மாதிரி. ஆமாங்க, இன்ட்ரோ பேக்ரவுண்ட்ல ஷேடோ இன்ட்ரோ. இந்த ஸ்டேஜ் தான் கண்ணு செம்மையா இருக்கு. சட்டெல்லாம் போய் அவன் நம்பிட்டார். இந்த லைன் தான் இந்த ஜூம் எடிட் செம்மடா. அருண் சீனிவாசன் சரியான லிரிக்ஸ். இந்த கண்ணு ஷார்ட் வச்சிருக்கீங்க பாரு. வாவ், செம்ம எடிட்ரா. இந்த ராப்க்கு அப்புறம் ஒரு பீட் டிராப் ஆகும். ஃபேவரட். இதுதான் என்னோட ஃபேவரட் பாட்டு. பாட்டுலேயே பயங்கரமா இருக்கு. செம்ம எனர்ஜி. பயங்கரமா இருக்கு.
ஓகே, அப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வரப்பா இந்த பாட்டு இறங்க போகிற இடம் இந்த ஃபைட் சீன் தான். தெரிக்க போகுது நாளைக்கு தேட்டரில் புக் பண்ணிட்டீங்களா? ரெடியா? அண்ட் அந்த இன்ட்ரோ கார்டு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக கருப்பு படத்துக்கு என்ன இன்ட்ரோ கார்டு போட போகிறாங்கிறது என்னோட பெரிய க்யூரியாசிட்டி. ரெட்ரோ படத்தில் போட்ட த ஒன் அதே இன்ட்ரோ கார்டா, இல்லை இப்போ பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த மார்வல் இன்ட்ரோ வரும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி சரன் அந்த மாதிரி இன்ட்ரோவை பேக்ரவுண்டில் வச்சுருந்தாங்க. அது அவ்வளோ தெரியல, நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பேக்ரவுண்டில். ஆனால் சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த ரேப் போர்ஷன் வரும்போது வந்தது ஒரு எடிட்டு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி இது இன்ட்ரோக்கான ஸ்டஃபா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் வந்த கொஞ்ச நேரமும் வந்து அந்த அந்த எடிட் வாஸ் ஸோ சூப்பர். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபோக்கஸ் பண்ண போகுது லிரிக்கல் வீடியோ மேக்கிங் தான்ட்டு. இந்த ஸ்டில்ஸை வச்சு செம்மையாக இருக்கார். அதுவும் அந்த அந்த மிளகா தான் நினைக்கிறேன், மிளகா வச்சுட்டு அந்த கையில் அந்த ஒரு சங்கிலி சுற்றுன மாதிரி ஒரு வெப்பனு, அப்புறம் அந்த சங்கிலி மிளகா செம்ம ஸ்டேஜிங் மாதிரி தெரியுது. அந்த வெப்பன்ஸாக அந்த கலர்ஸாகவே அந்த ஃபைட் சீன் செம்ம ஸ்டேஜிங்காக இருக்க போகுது. அதுவும் இந்த பாட்டோட சேர்த்து பார்க்கும்போது தெரிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ஓகே. இப்போ சொல்ல வரேன், என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, கருப்புடைய ஆன்லைன் வந்து இந்த பாட்டுக்குள்ளே ஒரு லைன்லேயே வந்து சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி நேற்று நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு நான் ஸ்ட்ரைக் ஆகலை, கவனிக்கல. திரும்பி கேட்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. பரியேறி நின்னவன் தானே உருமாறி வந்திருக்கானே, இதுதான் அந்த லைனு படோட மிடில் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பரினா குதிரை, பரியேறி நின்னவன்னா உட்காந்துருப்பாரா, குதிரை மேலே உட்காந்துருப்பாரா கருப்பசாமி, அவர் தான் வந்து உருமாறி வந்திருக்காரு சூர்யாவா அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்ட் வந்து மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் உண்மை அந்த லைனுக்கு. ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, சூர்யா சார் வந்து கருப்பசாமியோட பக்தராக இருப்பார், அவருடைய அருள் கிடச்சி சம்திங் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இல்லை, வந்திருக்கிறதே கருப்பசாமி தான். அதுதான் அப்படிங்கிறது மேட்ரு அப்படிங்கிறத அந்த 2 லைன் ப்ரூவ் பண்ணதுங்கிறத நான் பார்க்குறேன். பரியேறி நின்னவன் தானே உருமாறி வந்திருக்கானே, அந்த லைன் ரொம்ப ஆக்சுவலி இது என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து மேஸான ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி, மேசிவ் எலமெண்ட்ஸை தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கான டிவோஷனல் ப்ளஸ் ஃபேண்டசி எலமெண்ட்டாக இது இருக்கும், அடிக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், விரும்புகிறேன். அப்படி இருந்தால் பயங்கரமாக இருக்கும். கருப்பசாமியோட அருள் வந்துன்னு ஒன்றும் கிடையாது, வந்ததே கருப்பசாமி தாண்டா அப்படிங்கிறது தான் லைன். அப்படிங்கும்போது நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆல்பம் சாங்ஸுக்கு சூர்யா சார் அதுவும் அந்த டெய்லர் கடைசியில் விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மீசை அந்த நாக்கை மட்டும் காமிச்சாங்க, நாக்கை மடிச்சுட்டு, அது யார், அது சூர்யா சார் தானா அப்படிங்கிறது அது பெரிய க்யூரியாசிட்டி. இல்லை ஏதாவது கேமியோ இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, பட் உண்மை என்னன்னு தெரியல. பட் அது சூர்யா சாராக இருந்ததுன்னா எப்படி வெடிக்கும் நாளைக்கு தேட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஏறிக்கிட்டே போகுது எனக்கு, எப்படா நாளைக்கு வரும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் செம்ம க்யூரியஸான எனக்கு விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த விஷயம். ஸோ அந்த லைன் எனக்கு என்ன உணர்த்துதுன்னா, கருப்பசாமி தான் சூர்யாவா வரார் அப்படிங்கிறத தான் அந்த பரியேறி நின்னவன் தானே உருமாறி வந்திருக்கானே அந்த லைன் எனக்கு புரிய வச்சு எனக்கு உணர்த்தனமாக நான் உணர்றேன். அதை நான் கிட்ட சொல்லிட்டேன். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறேங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிளாஸ்டாக இருக்குது சாங்கு. ஆல்ரெடி சாங் பார்த்துட்டோம், இதில் விஷுவல்ஸாகவும் அந்த ஸ்டில்ஸாக வச்சு மேக் பண்ணுறதை பார்த்துட்டோம். நாளைக்கு ஒட்டு மற்ற விஷயம் தேட்டரில் பார்க்க போகிறோம். காத்துக்கிட்டு இருங்க, புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் தேட்டரில். இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.